ஹாய், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஐசிசி T20 உலகக்கோப்பையை 3 முறை வென்ற முதல் நாடு எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்தியா. ஸோ எந்தெந்த வருடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2007 பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா ஏற்று நடத்தின போட்டியில், 2024 அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ், 2026 இந்தியா ஏற்று நடத்தின போட்டியில் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், தற்போது மக்களவை சபாநாயகராக இருக்கிற ஓம் பிர்லா மீது காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேசிக்காக அதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 14 நாட்களுக்கு முன்பே சபாநாயகருக்கு அறிவிப்பு வழங்கிடணும். தீர்மானம் எளிய பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதாவது மொத்த வாக்காளர்களில் 50% பார்த்திங்கன்னா ஆதரவாக வாக்களிக்கணும். சபாநாயகரை நீக்குவதற்கான தீர்மானம் விவாதிக்கப்படும் பொழுது துணை சபாநாயகர் கூட்டத்தை வழிநடத்துவார். ஸோ இந்த விதிமுறைகள் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 94. ஸோ இதனோட தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா கட்சிகளும் கொறடா உத்தரவு அப்படிங்கிறத பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ கொறடா உத்தரவு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கட்சி தனது உறுப்பினர்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும் அல்லது கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயமாக அறிவுறுத்தும் உத்தரவு ஆகும். ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா எல்லா கட்சிகளும் March 9 March 11 வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்களவை கூட்டத்தொடரில் எல்லா உறுப்பினர்களும் கட்டாயமாக பங்கேற்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலவின் தென்துருவத்தில் மான்ஸ் மூடான் பகுதியில் உள்ள தரைப்பரப்பு மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வருவதற்காக இஸ்ரோ உருவாக்கி வரும் திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் பார்த்திங்கன்னா சந்திராயன் 4. ஸோ சந்திராயன் 3 திட்டத்தை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நிலவின் தென்துருவ பகுதியில் பாதுகாப்பான தரையிறக்கம் மற்றும் பிரக்யான் ரோவர் மூலம் நிலாவின் மேற்பரப்பை ஆய்வு செய்தது. ஸோ இது ஏவப்பட்டது 14 ஜூலை 2023. ஸோ இப்போ சந்திராயன் 4 பார்த்திங்கன்னா மான்ஸ் மூடான் அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தரைப்பரப்பு மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வருவதற்கு திட்டத்தை உருவாக்கிட்டு வராங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான ஆன்லைன் பதிவு முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு MSME அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ மைக்ரோ அப்படின்னா 1 கோடி வரை முதலீடு இருக்கும். ஸ்மால் அப்படின்னா 10 கோடி வரை முதலீடு இருக்கும். மீடியம் அப்படின்னா 50 கோடி வரை முதலீடு இருக்கும். இந்த மாதிரி மோர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.